விருச்சகம் பஞ்சம சனி. விருச்சக ராசிக்கு பஞ்சம சனி வருதுங்க. 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறைப்படி சனி பகவான் மீன ராசிக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. இந்த சனி பகவான் என்ன பண்ண போறாரு? ஏன்னா விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரங்கள் விருச்சக ராசியில இருக்கு. அது கேட்டை, அனுஷம், விசாகம். இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் எந்தெந்த மாதிரி பலன்களை அவர் கொடுக்க போறாரு, எந்தெந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், எத்தனை விழுக்காடு நன்மைகள் நடக்க போகுது, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்திருக்காருங்க. இந்த மார்ச் 2026 6ஆம் தேதி வரக்கூடிய இந்த சனி பகவான் சுக்கிரனோட இணைவில் அமர்ந்திருக்காரு. அதாவது 5ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய காதல், மந்திரஸ்தானம் 5ஆம் வீடு, இது எல்லாமே சொல்லக்கூடிய இந்த வீட்டில் சுக்கிரனோட இணைவில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் எந்தெந்த மாதிரி வீடுகளை பார்க்குறாரு. அதாவது சனிக்கு மொத்தம் 3 பார்வைகள் இருக்கு. ஜோதிடத்தில் சனியோட அமர்ந்திருக்க வீடை மட்டும்தான் நம்ம குறிப்பாக பார்ப்போம். ஆனால் அவரோட பார்வைகள் நிறைய விஷயங்களை சொல்லும். நன்மை தீமைகளை நமக்கு சொல்லும். நன்மையை செய்யக்கூடிய இடத்துல இருக்காரா இல்லை தீமையை செய்யக்கூடிய இடத்துல இருக்காரா அப்படின்றத அவரோட பார்வையை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அந்த வகையில் சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டில இருந்து 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலியமாக 7ஆம் வீட்டை பார்க்குறாரு, 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. சனி பகவான் 5ஆம் வீட்டில இருந்து 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதே விருச்சக ராசியிலிருந்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ சனியோட பார்வை இதுதாங்க, 7, 11, 2. ஸோ இந்த மாதிரி வீடுகளில் தான் சனி பகவான் பார்க்குறாரு. கண்டக சனியா இருக்காரே என்ன பண்ணுவாரு? சாரி, பஞ்சம சனியா இருக்காரே சனி என்ன பண்ணுவாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சனி இந்த மார்ச் மாதமே சுக்கிரனோட இணைவுல இருக்காரு. திருமணம், காதல், காதல் முறிவுக்கான வாய்ப்பு, காதல்ல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை டெஸ்ட் பண்ணுவாரு சனி. என்னம்மா புதிர் போடுறியே, என்னம்மா பயத்தை கொடுக்குறியே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா சனி செய்வாரு. 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பஞ்சமஸ்தானம். ஆனா அவர் யாரோட இருக்காரு இந்த மார்ச் மாதம்? சுக்கிரனோட இணைவு. சுக்கிரன் அப்படின்னா கலத்திரக்காரங்க தாங்க சுக்கிரன். நம்ம மேரேஜ், காதல், ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிரன் வலிமையா இருந்தாலே போதும், அவங்களுடைய காதல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி நல்லாவே இருக்கும். திருமணத்தை அமைச்சு கொடுக்கறது தான் குரு, புரியுதுங்களா? ஆனா அந்த திருமண வாழ்க்கையில எவ்வளவு மகிழ்ச்சியா நம்ம வாழ போறோம் அப்படின்னு சொல்றது சுக்கிரன் தான். அப்ப அந்த சுக்கிரனோட இணைவுல சனி பகவான் இருக்கிறதுனால உங்க காதல் வாழ்க்கைய கண்டிப்பா சனி பகவான் சோதிச்சு பார்ப்பாரு. சனியோட 3ஆம் பார்வை 7ஆம் வீட்டுக்கு விழுது. 7 அப்படின்றது என்ன? உங்களுடைய திருமணம், உங்களுடைய மேரேஜ். லவ்ல பிரேக்கப் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா நிறைய முயற்சிகள் எடுத்தே ஆகணும். அடுத்த 2.5 வருஷத்துக்கு காதல், திருமணம் இதெல்லாமே ரொம்ப சீரியஸா இருக்க போகுது, விளையாட்டா இருக்க போறதே கிடையாது. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் காதல், திருமணம் ஆகட்டும், உங்களுடைய வேலையாகட்டும், இது எல்லாமே ரொம்ப சீரியஸா சனி பார்க்க சொல்லுவாரு. நீங்க சீரியஸா இல்லாத பட்சத்துல நிச்சயமாக அது முறிவுக்கு வரும். ஸோ சீரியஸா இருங்க. சனி 10ஆம் பார்வையின் மூலியமாக உங்களுடைய 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய குடும்பத்தையும் பார்க்குறாரு, உங்க வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறாரு. பேச்சுல கேர்ஃபுல்லா இருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பேச்சாலேயே நீங்க நிறைய விஷயங்களை வாங்க வேண்டியதா இருக்கும். கவனக்குறைவாலையும், உங்க பேச்சாலையும் கவனக்குறைவாலையும் நிறைய கெட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ நீங்க அதை கண்டிப்பா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த சனி விரையாதிபதியோட உட்கார்ந்துருக்காரு. 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் விருச்சிக ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனோட இணைவுல இருக்காரு. ஸோ தேவையில்லாத விரயத்தையும் செய்வாரு. இந்த விருச்சிக ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், கேட்டை, அனுஷம், கேட்டை, அனுஷம், விசாகம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் எந்தெந்த மாதிரி அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் சனி பகவான் செய்வாருன்னு பாருங்க. கேட்டை புதனோட நட்சத்திரம். இந்த புதன் எங்க இருக்காரு? இந்த மார்ச் மாதம்
செவ்வாய், புதன், சூரியன், ராகு 4 கிரகங்களோட இணைவுல இந்த புதன் அமர்ந்திருக்காரு. புதன் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்காரான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். முழு நன்மையை செய்யக்கூடிய இடத்துல புதன் கிடையாது. உங்களுக்கு முழு நன்மையை செய்யணும்னா அது குரு பகவானால் மட்டும்தான் முடியும். விசாக நட்சத்திரத்துல இப்ப நீங்க விருச்சிக ராசியில பிறந்திருக்கீங்க, விசாக நட்சத்திரத்துல இருக்கீங்க அப்படின்னா 99% நன்மைகளை நிச்சயமாக செய்வார். அதிர்ஷ்டம் உண்டாகும். அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு நீங்க தாங்க ராஜா. சனியால யோகம் உண்டாகும். யாருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது அனுஷத்துக்கு தான். அனுஷம் சனியோட நட்சத்திரம். சனி பஞ்சமத்துல உட்காந்துருக்காரு. அப்புறம் எப்படிங்க அதை பிரச்சனை ஆகும்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனியோட இயல்பான குணமே என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில நம்ம பக்குவப்படுத்துறது மட்டும்தான். அவர் பக்குவப்படுத்தும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிப்போம். சனி சொல்லித்தர மாதிரி யாராலையுமே சொல்லித்தர முடியாது. குருவோட டீச்சிங் வேற, சனியோட டீச்சிங் வேற, சுக்கிரனோட டீச்சிங் வேற, குருவோட டீச்சிங் வேற. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அந்த வகையில விருச்சிக ராசியில நீங்க அனுஷ நட்சத்திரத்துல பிறந்திருந்தா, சனியோட சொந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தா உங்களுக்கு ஒரு 75% விழுக்காடு சனி நன்மைகளை செய்வாரு. மீதி என்னங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இறை வழிபாடு மட்டும்தாங்க. கடவுளுடைய வழிபாடும் இறை நம்பிக்கையும் தான் உங்களை வந்து காப்பாற்றும். அண்டு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துல வந்து கேது பகவான் இருக்காரு. ஸோ இந்த 10ல கேதுவும் 5ல சனியும் என்ன பண்ணும்? 10ல கேது இருந்தா யாருக்கு நல்லா இருக்கு, 5ல சனி இருந்தா யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல கேது இருக்கும்போது அரசு சார்ந்த வேலையில இருக்கவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பஞ்சம சனி 10ல கேது. ஸோ பஞ்சமம் அப்படின்றது உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய புண்ணியம் இதெல்லாமே வரும். 10 அப்படின்றது உங்களுடைய தொழில். ஸோ அது சிம்மத்தில் இருக்கு, கேது வந்து சிம்மத்தில் இருக்கு. ஸோ சிம்ம கேது நல்லா இருக்கும். அரசு சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், சனி மாதிரி ஒரு பாவக்கோள் 6, 8, 12ல மறைவதை விட 5, 9 ராசி, அதாவது ராசிலையும் 5ஆம் பாவத்திலையும் 9ஆம் பாவத்திலையும் இருப்பது சிறப்பா இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த 2 காம்பினேஷனுமே நம்ம பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானம், விரோதி ஸ்தானம், நோய், கடன், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த 2, 3 காரகத்துவம் உள்ள இந்த ஒரு 6ஆம் வீட்டோட அதிபதி எங்க இருக்காரு? செவ்வாய் பாருங்க, இந்த ராகுவோட இணைவுல தான் இருக்காரு. இந்த ராகுவோட இணையில இருக்கக்கூடிய அவருக்கு எந்த ஒரு சுப கிரகத்தோடைய பார்வையுமே கிடைக்காது. எப்பத்துல இருந்து கிடைக்காதுன்னு பாருங்களேன், மே மாதத்துல இருந்து கிடைக்காது. அதுக்கு முன்னாடி வரைக்குமே கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த செவ்வாயா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், ராகுவா இருக்கட்டும் கிடைக்கும். ஆனா அதுக்கப்புறம் போக போக வந்து பாத்தீங்கன்னா இந்த மே மாசத்துக்கு மேல அந்த 4ஆம் வீட்டுல கிடைக்கவே போறதில்லை. அப்ப நீங்க மெயினா எது ரொம்ப பார்த்துக்கணும்னா ஹெல்த்தை கண்டிப்பா பார்த்தே ஆகும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த்து கண்டிப்பாக பார்க்கணும். இல்லைன்னா தேவையில்லாத பொருள் செலவு வச்சிரும், தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு, தேவையில்லாத விரைய செலவுகள் எல்லாமே வந்து விருச்சிக ராசிக்கு வந்து நடக்கும். மொத்தத்தில் இந்த சனி பகவான் பஞ்சம சனியாக வந்து ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்தாலும் கூட அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்தாலும் கூட நிறைய நன்மைகளே அவர் வந்து உங்களுக்கு செய்வார். சொன்ன பரிகாரங்கள்லாம் ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க, நிறைய நன்மைகளே நடக்கும். தேங்க்யூ.